ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் நவதானிய சுண்டல். நம்ம சேனலில் ஏற்கனவே நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணிகிட்ருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நவதானிய சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கருப்பு கொண்டக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், பட்டாணி, அப்புறமா பச்சை பயிறு, கிட்னி பீன்ஸ், கொள்ளு, காராமணி, கருப்பு உளுந்து, இது முழு உளுந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்புறமா நிலக்கடலை, கடைசியாக கடலைப்பருப்பு. இதில் நான் 9 வகையான தானியங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் கண்டிப்பாக எடுக்கணுன்ட்டு இல்லை. உங்ககிட்ட என்ன பயிர் வகைகள் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இதை நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறேன். இது அடுத்த நாள் காலையில் பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 இல்லைன்னா 2 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறதுனால இது சீக்கிரம் வெந்துடும். ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு 2 வத்தல், காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், பொடியாக நறுக்குனா ஒரு பாதி வெங்காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா அவிச்சு வச்சுருந்த சுண்டல் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கடைசியாக துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கலரி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான சூப்பரான நவதானிய சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக மல்லியால் தூவிக்கோங்க. இப்போ பாருங்கள், நவதானிய சுண்டல் குயிக்காக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த நவராத்திரிக்கு இந்த நவதானிய சுண்டல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.